ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதம் என்பது தனுசு ராசியாகும். இரண்டாவது, மூணாவது, நாலாவது பாதம் என்பது மகர ராசியாகும். சூரியனின் நட்சத்திரத்தில் பிறந்ததனால் தைரியம், துணிவு, எதிலும் துணிவோடு செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை குவிக்கும் ஆற்றலானது இவங்களுக்கு இருக்கும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பண்பு, பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய யோகமானது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம பொதுநல பணிகளை ஈடுபடுவார்கள். சிறந்த அறிவாளி, மன வலிமை கொண்டவர்கள், நண்பர்கள் அதிகப்படியாக இருக்கும். உடன் இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பானது இருக்கும். இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது எல்லா வகையிலும் நன்மையாக இருக்கும். உற்றார் உறவினருடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். இவங்க எப்படிப்பட்ட தொழில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னால், அரசு சம்பந்தப்பட்ட பணிகள், மருத்துவம், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். எப்படிப்பட்ட உடம்பு பாதிப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்களில் பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் உஷ்ண சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், லோ பிபி, ஐபிபின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு உடம்பு பாதிப்புகள்லாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியை பார்க்கின்ற பொழுது முதல் திசையாக சூரிய திசை நடக்கும். பொதுவாக சூரியன் ஜாதகத்தில் பலமாக இருந்து உத்திராடத்தில் பிறந்தா ரொம்ப ரொம்ப தாய் தந்தையருக்கு நல்லா இருக்கும். சில பேர் ஐப்பசி மாசத்துல பிறந்திருப்பாங்க. அப்படி ஐப்பசி மாசத்துல பிறந்திருந்தா என்னன்னா பார்த்தீங்கன்னா, சூரியன் நீச்சமாகக்கூடிய மாசமாகும். ஐப்பசி மாசத்துல பிறந்து உத்திராடத்தில் பிறந்திருந்தா தந்தைக்கு கொஞ்சம் சோதனை கொடுக்கும், தந்தைக்கு கண்டத்தை கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற மாதத்தில் பிறந்து உத்திராடத்தில் பிறந்தா தந்தைக்கு எல்லா வகையிலும் நல்ல யோகங்களும் அனுகூலங்களும் உயர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல் திசையாக சூரிய திசை நடக்கும் என்பதனால சூரிய திசை முடிகிற வரைக்கும் குழந்தை பருவத்தில் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு இரண்டாவது திசையாக சந்திர திசை நடக்கும். சந்திர திசையும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தையும், கல்வியில் நல்ல மேன்மைகள், தாய் தந்தையருக்கு நல்ல அனுகூலங்கள், குடும்பத்தில் நல்ல சுபிட்சத்தெல்லாம் கொடுக்கும் சொன்னால் கூட சந்திர மகா திசையில் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது திசையாக செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் நல்ல கல்வியில் நல்லா சாதிக்கக்கூடிய அமைப்பு, பல்வேறு வகையில் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் அடையக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகும். இவங்களுக்கு நாலாவது திசையாக ராகு திசை நடக்கும். ராகு மட்டும் சாதகமாக அமைஞ்சிட்டா ராகு திசையில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கும். ஏன்னா குழந்தை, அதாவது மத்தியம வயதில் ராகு வர்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். அந்த ராகு திசையில் செல்வம் செல்வாக்கு அடைவது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத யோகங்கள் பலவற்றினை அடையக்கூடிய ஒரு யோகமானது ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு திசை வரும். சூரியனோட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த குரு திசை வருகின்ற போது கொஞ்சம் காலங்கடந்து வந்தாலும் கௌரவ பதவியில் வைக்கக்கூடிய யோகங்கள், சமுதாயத்தில் பல்வேறு வகையில் ஏற்றங்கள் உயர்வுகள், சொத்துகள் சேரக்கூடிய யோகங்கள், பல பொதுநல பணிகளில் ஈடுபடக்கூடிய யோகம்லாம் உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.